தொழுகை இல்லை என்றால், தொழுகையிலே பொடுபோக்குத்தனம் செய்கிறோம் என்றால், நாம் சுவனத்தை ஆசைப்படுவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டத் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கும் குஃப்ருக்கும் இடையிலான வித்தியாசம் தொழுகையை விடுவதுதான். எவனொருவன் தொழுகையை விட்டு விடுகிறானோ ஃபகத் கஃபர், அவன் நிச்சயமாக இறை நிராகரிப்பாளனாக மாறிவிட்டான். இறை நிராகரிப்பாளனாக இருக்கிற ஒருத்தனுக்கு சுவனத்தில் என்ன வேலை இருக்க போகிறது? அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, சுவனம் என்பது, தொழுகை என்பது சுவனத்தினுடைய திறவுகோல். இன்று பலர் நன்மைகள் செய்கிறோம், நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், நிறைய சமூக சேவைகளிலே ஈடுபடுகிறோம், ஆனால் நேரத்திற்கு தொழுவது கிடையாது. நேரத்திற்கு தொழுவது கிடையாது. ஒரு மார்க்க நிகழ்ச்சி என்றால் நிறைய கொடுப்பவர் அவராகத்தான் இருப்பார். ஏழைகளுக்காக போய் கேட்டால் நிறைய தர்மங்கள் செய்வார், இறங்கி வேலை செய்வார் சமூகத்திற்காக, நிறைய பணிகளிலே நல்ல சமூக சேவைகளிலே ஈடுபடுவார். ஆனால் நேரத்திற்கு தொழுகை கிடையாது. நேரத்திற்கு தொழுகை கிடையாது. தொழுகை நேரத்தில் கூட ஏதாவது ஒரு சமூக சேவையிலே, ஏதாவது ஒரு பொது வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். அவர் நினைத்துக் கொண்டிருப்பார், நான் நலவுதானே செய்து கொண்டிருக்கிறேன், தொழுகை நேரத்திலும் அடுத்தவர்களுக்கு நலவுதானே செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அழகான வீட்டொன்றை ஆடம்பரமாக கட்டிவிட்டு அதை தொடர்ந்து உள்ளே செல்வதற்கு அதனுடைய திறப்பை தொலைத்து விட்டவனுடைய நிலைமைதான் எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டு தொழுகை இல்லாதவனுடைய நிலைமை.